ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சாமி கோயில் தான். பாம்பன் சாமி கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மியூரில் தான் இருக்குது. அவரோட ஜீவசமாதி தான் அங்கே அமைஞ்சிருக்கு. ஜீவசமாதியை போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அபிஷேகத்துக்கு முன்னாடி திரை போட்டிருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப உகர்ந்தது நெய் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தி, அவருக்கு வந்து ஊதுவத்தி தான் எல்லாருமே காமிப்பாங்க. ஊதுவத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே திரையை திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முருகருக்கும் பாம்பன் சாமிக்கும் சேர்த்தே கீழே முருகரோட பாதத்தில் வந்து தான் பாம்பன் சாமி இருப்பார். 2 பேருக்கும் சேர்த்தா மாதிரியே பால் அபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப கொஞ்ச நேரம் லாங்கில் வந்து நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டத்தில் போய் வீடியோ எடுத்துகிட்டு சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு எங்களால் வந்துட்டு லைன் வந்து ஓவராக இருந்தது. சரி டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா கோயிலை சுற்றி மட்டும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். கிட்ட போகவே இல்லை. சரி இன்னொரு நாளைக்கு நார்மல் டைமில் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த பாம்பன் சாமி வந்து முருகரோட தீவிர பக்தர். முருகரை வந்து எப்போவுமே கனவுல வந்து தான் காட்சி அளிக்கிறாரு. நான் முருகரை வந்து நேரில் பார்க்கணும், அவர் என்கிட்ட நேரில் பேசணும்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் போயிட்டு பெரிய பள்ளம் நோண்டி அந்த பள்ளத்தில் உட்காந்து தியானம் பண்ணார். தியானம் வந்து எத்தனை நாள் பண்ணார் அப்படின்றத நான் சரியாக அதெல்லாம் நான் கேட்கல. தியானம் பண்ணி நிறைய பாம்பு, பிசாசு அது இதுன்னு நிறைய அவரை வந்து தொந்தரவு பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் கடந்து வந்து முருகப்பெருமானே வந்துட்டு அவரோட குமரகுருதாசான்னு சொல்லி குமரகுருன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் முருகர் அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அவர் கண்ணை திறந்து பார்த்து அவருக்கு முருகர் காட்சி அளித்ததை பார்த்ததுக்கப்புறமா தான் அவர் எப்பவும் போல் அவரோட கோயில் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்தார். அந்த மாதிரி முருகரோட தீவிர பக்தர் அவர்கிட்ட போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்குங்க. ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க. நான் 2 டைம் அங்கே போயிட்டு வந்தேன். 2 டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொந்தமாக வீடு வாங்கிட்டேன். நம்ம கஷ்டப்படுறோமோ, கடன் வாங்குகிறோமோ, ஆனால் எனக்கு நல்லது நடந்தது அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். உங்களோட வேண்டுதல் அங்கே வச்சுட்டு வாங்க. பசங்க படிக்கலைனாலும் அதையும் சொல்லிட்டு வாங்க. நானும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.